அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஃபைட்டர் ஜெட் அதாவது F-47 டீல போயிங்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் சினிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் கிடைக்கும் ஆர்டர் அப்படிங்கிற போல ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் லாக்கீட் மார்ட்டின், ஏன்னா ஸ்டெல்த் விமானம் F-35, ஸோ அந்த விமானங்களை உருவாக்குன அந்த லாக்கீட் மார்ட்டின் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல ஆசையாக இருந்திருப்பாங்க. ஆனால் போயிங் ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்டில் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதாவது பைடன் அவர்களோட அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனத்தை ஆடாத விஷயங்கள், அந்த போயிங் நிறுவனம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயிங் நிறுவனத்தில் என்னமோ இருக்குது, அதில் வந்து எதோ செஞ்சுட்டாங்க, அது குவாலிட்டி இல்லை, அது ரொம்ப மோசம் அப்படிங்கிற சித்தரிப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயிங் நிறுவனம் போயிங் விமானங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டு இருந்தாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளாக வந்து சில விஷயங்கள் சொல்லி பார்த்தா அவர் இறந்து போய் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த போயிங் விமானத்து மேலே ஷேர்ஸ்லாம் கீழே இறங்கி இருந்துச்சு. பட் ட்ரம்ப் அவர்கள் வந்து போயிங் அவார்டு ஜெயிச்சிட்டாங்க, இந்த ஆர்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஷேர்ஸ் அப்படியே மேலே ஏறுது. லாக்கீட் மார்ட்டினோட ஷேர்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் ஃபைட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரு ஜாம்பவான்கள், இந்த பவர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பணக்காரர்கள், ஒரு சைடான பணக்காரர்கள், இன்னொரு சைடான பணக்காரர்கள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருந்திருக்குது. அதுதான் இது போல வேலைகளா அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ அமெரிக்கால 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை செய்ய கொடுத்தாச்சு போயிங்க்கு. இதுல ஸ்டெல்த்து, ஏஐ டெக்னாலஜி, லேசர் வெப்பன், இது போல பலதும் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. கணிப்பு தான். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏதுங்கிறது எல்லாமே கிளாசிஃபைடாக வச்சுக்கிறாங்க. போயிங்கோட ஃபைட்டர் ஜெட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, இந்த F-18 ஹார்னெட்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரபலமான ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ அதெல்லாம் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா போயிங் தான். லாக்கீட் மார்ட்டின் ஃபைட்டில் இருந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு அது கிடைக்கல. இப்போ போயிங் தான் செய்ய போகிறாங்க F-47. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, முதல் முறையாக 6ஆம் தலைமுறை போர் விமானம் இந்த உலகத்திலேயே நாங்கள் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. சைனாங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் தெரியுங்களா அப்படிங்கிறது போல சிலர் தரப்புலேருந்து வருது. அதெல்லாம் கன்சிடரே பண்ணல போல இருக்குது அமெரிக்கா. அமெரிக்கா செய்ய தான் இந்த உலகத்திலேயே முதல்ல. ஸோ அதனால் அமெரிக்காவோட F-47 தான் முதல் 6ஆம் தலைமுறை போர் விமானம். அந்த சீனா டெமோ காமிச்செல்லாம் நம்ம அழிச்சிடலாம், ரப்பர் வச்சு அழிச்சிடலாம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா 2030 2029 ஏதோ செஞ்சு ஏதோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பு ஏதாவது வருதா என்ன ஏதுங்கிறது பார்த்து நம்ம அடுத்தது பையில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானமே இப்போ தான் தட்டி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது பாக்டா வேறு இருக்குது ரஷ்யாவுது. ஸோ அது வேறு போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால சப்ரஸ் ஆயிடுச்சு. ரஷ்யாவோட ஆயுத தொழிற்சாலைகளை கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு சப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏர் டாமினன்ஸ் எப்பவும் போல எங்களுக்கு தான் அப்படிங்கிற அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும் நடக்கல, உக்ரைன் நேட்டோவில் சேரல, இது போல விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரத்துக்கு ரஷ்யா என்ன செஞ்சுருப்பாங்க, 5ஆம் தலைமுறை போர் விமானம்லாம் செஞ்சு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி சக்ஸஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கிட்டு 6ஆம் தலைமுறை போர் விமானம் ரன் ஆகிறதுக்காக ஓடி ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே போர் வந்ததுனால 3 வருஷம் போர்லேயே உட்கார வச்சதுனால பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை எதுவும் செய்ய விடல. ஆனால் போரில் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க ரஷ்யா. நம்ம அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ரஷ்யானால ஏர் டாமினன்ஸ், ஏர் சுப்பீரியாரிட்டி அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ஃபைட் பண்ண முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த சண்டை, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ அமெரிக்காவுக்கு வேணுங்கிறலாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உக்ரைனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இயற்கை வளங்கள், அந்த டீலில் இன்னும் சைன் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஆயிருங்கிறாங்க. ஆனால் எதுவும் ஆனமே தெரியல. எது எப்படியோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற முனைப்பில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கார். கனடா வாங்கிக்கிறேன், பனாமா கால்வாய், அதுவும் பனாமா கால்வாய் மேலாம் குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த பனாமா கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி, இராணுவத்தோட நேவி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நேவி படகுகள், போர் கப்பல்கள், ஸோ அது போகிறதுக்கு அதிகமாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அவங்களோட நிறுவனத்தில் ஷேர் அதிக அளவில் இருக்கிறதுனால அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதுக்கு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் மெலினோ அவர்கள் அவர் தரப்பு வந்து நிராகரிச்சிருந்தாரு. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கள சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பொருளை கிளப்பி விட்டுருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது பண மக்கள் அதெல்லாம் வாங்கிட்டாங்க.
அமெரிக்காவோட பிளாக் ராக் நிறுவனம்லாம் வந்து பனாமா கல்வாய்க்கு அழுத்தங்கள் கொடுத்து அதோட ஷேர்ஸ் எல்லாம் பெருமளவில் பிளாக் ராக் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் இருந்தது. அது பெரும் பொருளையை கலப்பி விட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா சத்த கம்முன்னு இருங்க அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது போல் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா மக்கள் கோவப்பட்டு புரட்சி வெடிச்சு அந்த இடத்துல ஏதாவது போராட்டம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேணுங்கிற அளவு உட்கார வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அது போல் ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்க தெரியுது. பட் ஆனால் அது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி என்ன வந்துடுதுன்னா, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏதோ பனாமா கால்வாயை பிடிக்கிறேன்னு சொன்னார், என்னமோ சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப் அவர்கள். நாங்களும் பார்த்துட்டு இருக்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வருமானு ஒன்றும் வரல. வந்துச்சுன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் போய் உடனே டக்குன்னு பிடிச்சிருவோம். எப்படி பிடிக்கணும் பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுல அமெரிக்காவோட ராணுவம் நேவி இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது யாருன்னு சொல்லலை, பேர் தெரியாத நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, பத்திரிகையாளர்களுக்கு இது போல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு விஷயமா இருந்தது. இது போல பதட்டங்களை எல்லா இடத்துலையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. மெயினான விஷயத்துக்கு வரும். அடுத்த கிரீன்லாண்டை வாங்கிக்குவேன்றாரு, இப்போ உக்ரைனில் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட நார்ட் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பார் போல தெரியுது. ஜெர்மனியோட நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா அது இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைனோட கண்ணில் அமெரிக்காவோட கண் அதில் பட்டிருக்கு. ஒரு வேலை இதுக்கு மேலே செக்யூரிட்டி கேரண்டி நான் தரேன், யாரும் அது மேலே தாக்க மாட்டாங்க. உங்கள் நாடு இனிமேல் பாதுகாப்பாக இருக்கணும்னா இயற்கை வளங்கள், ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா மிக முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அமெரிக்காவுக்கு கண்ணை மூடிட்டு எழுதி கொடுத்துரும். அதாவது அடுத்த கட்ட காலனைசேஷனை நோக்கி அமெரிக்கா போயிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இதுக்கப்புறங்க இதெல்லாம் வந்து காமனாக இருக்க போகுது. இந்தியா சேஃப்டியாக இருக்கணுமா, எழுதி கூட அண்ணனுக்கு எல்லாம் சேஃப்டியாக இருக்கு, யாரும் மேலே தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல எல்லா நாடுகள்கிட்டையும் வந்துடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நான் ஒரு நாடு கூட போர் செய்கிறோம் அப்படின்னா போர் செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு பில்டு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி என்னதான் செஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, போர் செஞ்சு என்னதான் பெருமளவில் அழிஞ்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரீபில்ட் ஆகி வந்துடும். ஒரு தடவை நம்ம ரீபில்ட் ஆகி வந்து நம்ம என்னத்தை செய்ய போகிறோம், ஒரு டைம் சண்டைக்கு போகிற மாதிரி ஆகி போயிருந்த வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள்லாம் எக்கனாமிக்கலி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அங்கே சப்ரஸ் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதனால மக்கள் பயன்படுத்துறது, மக்களோட இயற்கை வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா அமெரிக்கா எப்பவும் போல மைனர்களாட்ட இருந்துக்கலாம், கீழே இருக்கிற நம்மளாம் அவங்களுக்கு வரி கட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல திட்டம் போட்டு இதுதான் நியோ காலனைசேஷனில் இது நூதன முறையான நியோ காலனைசேஷன், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நியோ காலனைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்க அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படி இப்போ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பனாமா ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டேங்கர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பண்ண முடியாது, சாங்ஷன் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா, ஆயில்லாம் நீ ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர டேங்க் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கேட்டது கூட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மிக பெருமளவில் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது ஜெர்மனியோட மண்டையில தான் கட்ட போகிறாங்க, பெருமளவில் ரெடியாகிறாங்க யூரோப்பிய யூனியன். இதுக்கப்புறம் ரஷ்யாவை எடுத்து அண்டை கொடுத்துட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல. ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதுனது தான், அது எப்படி மக்கள் வெளியே வந்து பண்ண வரலாறு எழுதிட்டு இருக்கு, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நாடகங்கள் அரங்கேறுது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த நாடகங்கள் இது போல் அரங்கேறிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூகேலாம் எந்த நேரமும் ரெடியாக இருக்கணும். பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்து சொன்ன உடனே நம்ம தயாராக உள்ளே போயிடணும். பார்த்துக்குங்க, சீஸ் பேர் சொன்னோடனே உள்ளே ஓடிடணும் அப்படிங்கிறது போல் யூகே தரப்புலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. யூகே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களோட ட்ரூப்ஸ் மட்டும் உள்ளே போனால் வேலைக்காகாத போல தெரியுது, தாக்குதல் நடந்துடும் போல தெரியுது. அந்த ஒரு காரணத்தால் நம்ம என்ன செய்யலாம்னா யூஎன் ட்ரூப்ஸை உள்ள அனுப்பிடலாமா உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல ஐநா சபையில் இது போல ஒரு விஷயம் கொண்டு வரலாம், திட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக சீனா ரஷ்யா இவங்களாம் சேர்ந்து வீட்டை போட்டுருவாங்க. அதுபோல் ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை. ஒருவேளை அதுக்கு ஏதாவது நாடுகளுக்கு அழுத்தங்கள் கொடுத்து இல்லை ரஷ்யாவுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு ஏதாவது சொல்லி யூஎன் ட்ரூப்ஸாக வச்சுக்கலாங்களே அப்படிங்கிற ஏதாவது கேட்டுருவாங்களான்னு தெரியல. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இதுக்கு மேலே அவர் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டி என்ன, எல்லாமே தரேங்கிறாரு. இதுக்கு பெசாட்டில் ரஷ்யா கிட்டே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல. இங்கே போனால் என்ன, அங்கே போனால் என்ன, யாரோ ஒருத்தவங்க வச்சுட்டு போகிறாங்க, அவங்க மொத்தம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நீங்கள் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து இது போல இக்கட்டான சூழ்நிலேருந்து மீண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, ஜெர்மனியில் அவங்களோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷனே இருக்கும் இல்லையா, அதை பாதுகாத்துக்கிறதுக்கு கூட இராணுவ வீரர்கள் கிடையாதாம்மா. அதை பாதுகாத்துக்கணுன்னாலே ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு நிறுவனங்கிட்ட ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டு ஆள் எடுத்து ட்ரைனிங் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்களே ஹையர் பண்ணுமா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நாடு இவங்க வந்து பண்ணால் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு உக்ரைனுக்கு உதவிகள் இது போல வேலைகளில் இறங்குறாங்களே, பழைய ஆளுகளாக இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது போல பல தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த இது எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
அவங்க சொல்கிறாங்க. அது ஜெர்மனோட பிளிட் பத்திரிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செய்திகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. கேட்க கேட்க என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல இருக்குது. அந்த நாடெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா இந்த பத்திரிக்கையெல்லாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை உண்மையெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற போல இருக்குது. இது உண்மைதானா அப்படிங்கிறது போல இருக்குது. எது எப்படியோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இராணுவத்தை வந்து டபுள் பண்ண போகிறாங்களாம்மா. இராணுவத்தை டபுள் பண்ணுறாங்க, ஆயுதங்கள் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதில் ஒரு வேடிக்கையான செய்தி இந்த ப்ளூம்பர்க் தரப்பு வந்திருந்தது. இந்த யூரோப்பியன்லாம் எடுத்து போய் சண்டை பிடிக்கலாம், ரெடி ஆகலாம் அப்படிங்கிற ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கன்னா அந்த யூரோப்பியன் யூனியன் கிட்ட போதுமான அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு செல்கள் தயாரிக்கணும்னா முதல்ல வெடி மருந்துகள் வேணும். அந்த வெடி மருந்துகளே முதல்ல அவங்க கிட்ட வேணுங்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. வெடி மருந்துகளே இல்லாத ஒரு அமைப்பு ரஷ்யா மாதிரி பெருமளவில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு எகெயின்ஸ்டாக போகிறாங்களே அப்படிங்கிறத கேள்விகள் இருக்கு. இவங்ககிட்ட இருந்தா என்ன, இவங்களும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா இயற்கை வளங்கள், எல்லா கம்பெனிஸ் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு எழுதி தருகிறோம் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஆயுதங்களை வாங்கி ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா. அவங்க சாவர்னிட்டியாக இருந்துக்குவாங்க, இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே தொழில் தொடங்கணும்னா எந்த ஒரு நாட்டில் தொழில் தொடங்கினாலும் அமெரிக்கா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கப்பம் கட்டிட்டு வந்துட்டு தான் அந்தந்த நாட்டில் தொழில் தொடங்க முடியும் தொழிலதிபர்கள்லாம். அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தால் எந்த அளவுக்கு பலே ஆளுகளாக அமெரிக்கர்கள் மாறிடுவாங்க பார்த்தீங்களா. இது போல் ஒரு திட்டத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு வச்சுக்கிறாங்களா என்ன தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இல்லை, நான் யோசிக்க ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பார்த்து அடுத்ததில் பதிவுகளை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படியே துருக்கி கிட்ட வந்துட்டோம்னா துருக்கியில் ப்ரொட்டஸ்ட்டாக டியர் கேஸ்லாம் போட்டு அடக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் சில நாட்களில் ஆட்சி கழிப்பு உறுதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல் வச்சு இல்லை அதிசயங்கள் ஏதாவது நடந்து ஆட்சி கழிப்பு இல்லாமல் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் நான் தான் ராஜா அப்படின்னு வந்து உட்காந்துக்கு வரா, என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது அப்படியே நம்ம இந்தியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம $6 பில்லியன் அளவுக்கான தொகையை அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் டிஃபென்ஸ்க்காக. அதுவும் குறிப்பாக T-90 இன்ஜின் இராணுவத்துக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு, அப்புறம் நேவி மூணுக்குமே இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா T-90யோட இன்ஜின் வாங்குறதுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு, பவர்ஃபுல்லான இன்ஜினுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவேக்ஸ் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிருக்கு. இந்த ஏர்பான் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மிக முக்கியம். ஆனால் இது போல் ட்ரோன்கள்லாம் பறக்குது அப்படின்னா இப்போ ரஷ்யா காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஃப்ரண்ட் லைனில் இந்த சுமிலேருந்தெல்லாம் வருது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏவேக்ஸ் தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. அதிகமான டார்கெட்ஸ், ஏரியால் டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி முன்கூட்டி அங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லை கீழே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், லேயர்டு டிஃபென்ஸாக இருக்குல்ல, ஸோ அவங்ககிட்டலாம் கொடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா தாழ்வாக பறக்கக்கூடிய விமானங்கள், தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஏவேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஏவேக்ஸுக்காக அலோகேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நேவிக்கு வந்துட்டோம்னா ஆன்டி சப்மரைன் டார்பிடோஸ் வந்து பண்ணால் வாங்குறதுக்காக இந்த ஃபண்டிலேருந்து அலோகேட் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.